அல்லாஹ் மாலிக். என் அன்பு குழந்தையே, உனது வழித்துணை சாயப்பா பேசுகிறேன். உனக்கு தேவைப்படும் அனைத்தையும் நான் நிறைவேற்றிக் கொண்டே வருகிறேன். இன்னும் கூட நீ ஒரு சில துன்பத்தில் இருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும். ஆனாலும் உனது செய்கைகள், உனது கோள்களின் சஞ்சாரங்களின் தாக்கங்களின் பேரிலேயே உனது நல்லது கெட்டது இதுவரை நடந்து வந்தது. ஆனால் எப்பொழுது நீ என்னிடம் சரணடைந்தாயோ அந்த நிமிடம் முதல் உனது கோள்களுக்கான தாக்கத்தை நான் நல்ல விதமாக மாற்றி வைப்பேன். எனவே நீ பயம் கொள்ளாதே. சாய் தாத்தா, சாய் தாத்தா, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் போல இருக்கு தாத்தா. இப்ப பேசலாமா சாய் தாத்தா? நீ எனது அன்புக்கு உகந்த பெயர்த்தி. ஆகையினால் உனது எதிர்கால வாழ்க்கை பாதையை செவ்வனே அமைத்துக் கொள்ள எனது வாழ்த்துக்கள். நீ கேளம்மா, தயங்காமல் கேள். சாய் தாத்தா, சாய் தாத்தா, நான் சச்சரிதம் படித்தேன். அதுல அத்தியாயம் 13 காக மகாஷினி பக்தருக்கு வயித்தால போயிடுச்சு. அதுக்கு போய் வேர்க்கடலைய கொடுத்து சரி பண்ணீங்களே, வயித்தால போறவங்களுக்கு போய் வறுத்த வேர்க்கடலை யாராவது தருவாங்களா தாத்தா? அது எப்படி தாத்தா நல்லாயிடுச்சு? அதே மாதிரி சீரடியில காலரா நோய்க்கு போய் கோதுமை மாவு அரைச்ச அத போயிட்டு தூவி அதனால எப்படி காலரா நோய் சரியாயிடுச்சு தாத்தா? அதுவா என் குழந்தாய்? நான் என்ன குழந்தாய், மருந்து தொழிற்சாலையா வைத்திருக்கிறேன்? அல்லது மக்களுக்கு வேடிக்கையோ வித்தையோ காட்டுகின்றேனா? நான் எனது ஏழை அடியவர்களின் துயரையும் நோயையும் விலக்குவதையே குறிக்கோளாக கொண்டிருக்கிறேன். ஆகையினால் எனது பக்தனுக்கு நான் அந்த ராமனின் பெயரால் எதை கொடுத்தாலும் அது அவர்களுக்கு மாமருந்தாக ஆகிவிடுகிறது. ஏன், நீ அதே எனது சச்சரித்திரத்திலே, அதே 13வது அத்தியாயத்திலே நானே சாஹிப் சாந்தோர்களுக்கு இருந்த கடுமையான வயிற்று வலியை எத்தனை பெரிய மருத்துவம் கற்ற மாபெரும் மருத்துவராலும் குணப்படுத்த முடியாத, தாழ முடியாத வயிற்று வலியை கூட அதற்கு நேர்மாறான இனிப்பு பண்டத்தை கொடுத்தே நான் குணப்படுத்தினேன். அதெல்லாம் அல்லாவின் திருவருளால் நடக்கும் வைபவங்கள். சாய் தாத்தா, சாய் தாத்தா, உங்களுக்கு மட்டும் 9 வாரம் விரதம் இருக்கிறது எப்படி சாய் தாத்தா? அது இன்னும் 9 வாரம் எதற்கு? 8 வாரம் இருக்க கூடாதா? இல்ல 10 வாரம் இருக்க கூடாதா? சாப்பிடாம என் பக்தன் பட்னி கிடைக்க கூடாதுன்னு சாய் தாத்தா நான் படிச்சிருக்கிறேன். உண்மைதான். 9 வாரம் விரதம் என்பது என்னால் மட்டும் நிச்சயிக்கப்பட்டது அல்ல. அது பிரபஞ்ச சக்தியாலும் ஆன்மீக முறைப்படியும் 9 என்பது மிகவும் ஆன்மீக உயர்வை உனக்கு அளிக்க வல்லது. உன் மனதை பக்குவப்படுத்த போதுமான அவகாசமாகவும் அது அமையும். 9 என்கின்ற வகைகளிலே அநேக பூசை முறைகளும் கோள்களின் வழிபாடும் இருப்பதை நீ அறிவாய். மேலும் உண்ணா நோன்பு என்பதை நான் வகுத்து தந்தது ஏனென்றால், ஏழைகளின் பசியின் தாக்கத்தை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையிலும், அதே நேரத்தில் உனது செரிமான உறுப்புகளுக்கு ஓய்வையும் வலிமையையும் கூட செய்யவும், சதா சர்வகாலமும் நீ இறை உணர்வோடு இருக்கவும். அதனால்தான் உன்னை விரதம் இருக்க சொன்னேனே என்று உன்னை நான் சாப்பிடாமல் பட்டினி கிடந்து வருந்த சொல்லவில்லை. அவைகள் எல்லாம் உனது நன்மைக்காகவே வகுத்துக் கொள்ளப்பட்டது. சாய் தாத்தா, சாய் தாத்தா, நீங்க கொடுத்த 11 உறுதிமொழியில என் பக்தனுக்கு தேவை என்றதே இருக்காது, எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி இருப்பேனே அப்படின்னு சொன்னீங்களே, அப்புறம் ஏன் சாய் பக்தர் எல்லாம் வேதனைப்படுறாங்க சாய் தாத்தா? நல்ல கேள்வி அம்மா இது. நான் கேள்விக்கு எனது பக்தனுக்கு விடை சொல்லியே ஆக வேண்டும். இந்த கேள்வி மிகவும் முக்கியமான கேள்வி. அதாவது, இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கிற ஒவ்வொரு ஜீவனுக்கும் கடமை என்றும் தேவை என்றும் பிறந்தது முதலே இருந்து கொண்டே இருக்கும்.
அந்த தேவைகளை அந்த ஜீவன் பூர்த்தி செய்து கொள்ளும் பொழுது அதனோடு சம்பந்தப்படும் ஜீவன்களுக்கு தொந்தரவு தராமலும் அவைகளுக்கு பாதகம் ஏற்படுத்தாமலும் வாழ்ந்து வருவதோடு இறை நம்பிக்கை, தயை, தர்ம சிந்தனை, தானம் செய்து வாழும் குணம் இவைகளால் தனது புண்ணிய பலாபலன்களை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். மேலும் எனது பக்தனே கேள், ஒரு மனிதனின் உயர்வு என்பது ஒரு முக்கோண உடன்படிக்கையை ஒத்தது. அதாவது ட்ரைபார்ட் அக்ரிமெண்ட் என்று சொல்வீர்களே, அதுபோல ஒரு பக்கம் இறைவனுடைய அனுகிரகம், அதாவது பிரபஞ்ச அனுகூலம், அது இடைவிடாமல் அனைவருக்கும் சமமாக பொதுவாக கிடைத்துக் கொண்டேதான் இருக்கும். இன்னொரு பக்கம் கோள்களின் தாக்கம், அதாவது நீ பிறந்த நேரம், கிரக சஞ்சாரம், இவைகளின் பலாபலன்கள். மேலும் இவைகளையும் பெறுவது, கடவுளின் அருளை பெறுவது என்பதெல்லாம் மூன்றாவது பக்கமான உனது செயல்பாடுகள், உனது எண்ணங்கள் மட்டுமே ஆகும். உனது உயர்வும் தாழ்வும் உனது எண்ணங்களின் பாலே அமைகிறது. நீ எதை எண்ணுகிறாயோ அதுவே உனக்கு நடக்கும். எதை எண்ணுகிறாயோ அதன்படிதான் உனது புலன்களின் செயல்பாடும், உனது புலன்களின் செயல்கள் உனக்கு புண்ணியத்தையும் கொடுக்கும். ஆகையினால் நீ நினைப்பது அதுபோலவே நீ உயர்ந்தால் உன்னாலும், தாழ்ந்தால் என்னாலும் என்று நீ நினைக்கிறாயே, அது அப்படி அல்ல. உன்னை நீயே செதுக்கிக் கொள்கிறாய். அதுபோல உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள வேண்டும். அது அழகாக வருவதும் அழகில்லாமல் வருவதும் உனது கைகளில் தான் இருக்கிறது. இதில் எனது பங்கானது உனக்கு நான் தரும் அனுகிரகம்தான். ஆகையினால்தான் இப்பொழுது நீ என்னிடத்திலே வந்திருக்கிறாய். இப்பொழுது உனக்கு பரிபூர்ணமாக எனது அனுகிரகம் உள்ளது என்பதால் தான் இந்த நேரத்திலே இந்த கேள்வியை நீ என்னிடத்திலே கேட்கிறாய். நீ என்னிடத்திலே வந்திருக்கிறாய். எனவே எனது பக்தனே, எனது குழந்தையே, எனது அன்பு குழந்தையே, நீ பயப்படாதே. இனி நான் உனது வழியிலும் வாழ்விலும் வந்து கொண்டே இருப்பேன், வந்து கொண்டே இருப்பேன், வந்து கொண்டே இருப்பேன். அல்லாஹ் மாலிக், அல்லாஹ் மாலிக், அல்லாஹ் மாலிக்.